இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா P&ID ட்ரைனிங். அதாவது P&ID வந்து எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 3-4 சீரீஸாக போடுறேன். ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது வந்து சொல்லித்தர முடியும். ஏன்னா வந்து இது வந்து பெரிய ஒரு சாப்டர். ஏன்னா ஓவரால் P&Dயை வந்து நம்மளுக்கு வந்து ரீட் பண்ணணும்னு வைங்களேன், அதில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோஸில் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிள்ஸை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிச்சு தந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம ஒரு P&ID வந்து எப்படி இருக்கும், அந்த P&Dயில் வந்து எப்படி ரீட் பண்ணலாங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த P&Dயை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம் சொல்லுவோம். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு பைப்போடைய சிம்பிள்ஸ், ஒரு வால்வோடைய சிம்பிள்ஸ், ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள்ஸ் வந்து என்னென்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று ஒன்றா செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு P&D வந்து ரீட் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா பைப்பிங்கோடைய சிம்பிள் பார்ப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம வந்து ப்ராசஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் லைனை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அப்புறம் செகண்டரி ப்ராசஸிங் லைனை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, அப்புறம் அண்டர் கிரவுண்டில் வரக்கூடிய லைன்ஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லைனை பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸ் லைன் ஷோயிங் த ஃபாலோயிங் டைரக்ஷன். அதாவது இந்த மாதிரி டார்க்கான லைனில் வந்து இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்களா, இந்த ஏரோ மார்க் எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அந்த டைரக்ஷனை பார்த்தா உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் வந்து கிராஸ் பண்ணி போகுதுன்னு அர்த்தம். இது வந்து மெயின் ப்ராசஸ் லைனு. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து கொஞ்சம் அதோடைய பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. செகண்ட் இதை பாருங்கள், திக்னஸ் வந்து கம்மி. இது வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி லைனு. ஓகேங்களா, அந்த செகண்டரி லைன் எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் வந்து ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இது அண்டர் கிரவுண்டில் போகக்கூடிய லைனு. அந்த லைனுக்கு இந்த மாதிரி டாட்டடில் கொடுத்துருக்காங்க. டாட்டட்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான டாட்டட் இருக்கும். அந்த டாட்டடோடைய ஐடென்டிஃபிகேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் லைன் வித் ஹீட் ரைசிங். இது வந்து ப்ராசஸ் லைனில் டார்க்காக கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ப்ராசஸ் லைனில் வந்து ஹீட் ரைசிங் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ராசஸ் லைனில் வந்து ஹீட் ரைசிங் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பேக்கேஜ் யூனிட்டு இல்லை அதோடைய பார்டர்ஸ் வந்து எப்படி காமிப்பாங்கன்னா இந்த மாதிரி டாட்டட் லைனில் காமிப்பாங்க. இந்த டாட்டட் லைனுக்கும் இந்த டாட்டட் லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஜாக்கெட்டட் லைன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஜாக்கெட்டட் லைன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் ஆன்சரில். அந்த ஜாக்கெட்டட் லைன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, இது வந்து பேட்டரி லிமிட். இந்த பேட்டரி லிமிட்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃபைனரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸ் லிக்யூடு இல்லை என்ன ஒரு மீடியாவுமே உள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த பேட்டரி லிமிட்டில் இருந்து தான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து எல்லா இடத்துக்கும் ஃப்ளோ ஆகும். அதை வந்து பேட்டரி லிமிட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பேட்டரி லிமிட்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டரி லிமிட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து டிராயிங் கண்டினியூஷன் லைன். நார்மலாக அந்த டிராயிங் வரையும் போது கண்டினியூஷன் லைன் கொடுப்பாங்கல்ல அந்த இது. இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் லைன் கிராசிங்கு. இது ப்ராசஸ் லைன் ஜங்ஷன். கிராசிங் எப்படி இருக்குது, ஜங்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் ஸ்க்ரீன். ஓகேங்களா, இது வந்து கோனிக்கல் ஸ்ட்ரெயினர். இது வந்து கோனிக்கல் ஸ்ட்ரெயினரோட இது பல்சேட்டிங் டேம்பர் இது இந்த இருக்குது. அப்புறம் பெல்லோஸோடையது இப்படி இருக்கும். அப்புறம் கான்சென்ட்ரிக் ரெடியூசர், எசென்ட்ரிக் ரெடியூசர், கான்சென்ட்ரிக் ரெடியூசர், டாப் ஃப்ளாட்டு. ஓகேங்களா, இது ஸ்பெக்ட்ரிக்கல் பிளேன் நார்மலி ஓப்பன் கண்டிஷன், ஸ்பெக்ட்ரிக்கல் பிளேன் நார்மலி க்ளோஸ்டு கண்டிஷன். அப்புறம் ரிங் ஸ்பேசர், அப்புறம் பிளைண்டு, ஸ்பேட் பிளைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்பி, அதாவது ரிமூவபிள் ஸ்பூல் பீஸு. இது வந்து சில இடத்துல வால்வை வந்து நம்ம வந்து தூக்கிட்டு அதுக்கு போல் டெம்பரவரியாக அந்த ஆர்எஸ்பி டூவில் வந்து போடுவோம். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து பெருசு பண்ணி பாருங்கள். யாருக்கு தேவையோ நீங்கள் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா, வேல்வோடைய சிம்பிள் வந்து இப்படி இருக்கும். இது பார்த்துக்கோங்க. கேட் வால்வு இந்த மாதிரி சிம்பிள், கேட் வால். அப்புறம் பால் வால் சீலிங்கு ஆர் வெண்டிங் அந்த ஏரியாவில் வரும்போது க்ளோப் வால்வு, நீடில் வால்வு, ப்ளக் வால்வு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயஃப்ரம் வால்வு, பட்டர்ஃப்ளை வால்வு, ஆட்டோமேட்டிக் வெண்ட் வால்வு. ஓகேங்களா, செக் வால்ஸு, ஆங்கிள் வால்வு, 3-way வால்வு, 4-way வால்ஸு.
இந்த வால்வ்ஸ் உடைய சிம்பிள்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைனுடைய சிம்பிள்ஸ். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்படக்கூடியவங்க எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பைப்லைனிங்கில் வந்து லைன் பிரேக்னா இந்த மாதிரி இருக்கும். லைன் வித் லிக்யூட் பேக்கெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி, அதாவது நோ பேக்கெட்ஸ், நோ லிக்யூட் பேக்கெட் வந்து எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஃப்ரீ லைனு, ஃப்ரீ ட்ரெயின், அப்புறம் ஸ்லோப்பு, உங்களுக்கு வந்து பைப்லைன் வந்து எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுக்குறது வந்து இந்த மாதிரி சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லைனு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் லைன் கிராசிங், இன்ஸ்ட்ருமெண்ட் லைன் ஜங்ஷன், ஃப்ளாஞ்ச் ஜாயிண்ட்டு. ஓகேங்களா, அப்புறம் இன்சுலேஷன் பண்ண ஃப்ளாஞ்சு, அப்புறம் பிளைண்ட் ஃப்ளாஞ்சு, வெல்டட் கேப்பு, ஸ்க்ரூடு கேப்பு, பிளக்கு, ஹோஸ் கனெக்ஷன். இந்த சிம்பிள்ஸ்லாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோத்தையும் மைண்டில் வந்து ஏற்றிக்க முடியாது. இதை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், P&ID ரெஃபர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா ஒரு P&ID கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் அந்த டிராயிங்ஸில் என்ன இருக்கோ அதை பற்றி ப்ரீஃபாக வந்து முன்னாடியே கொடுத்துருப்பாங்க இண்டெக்ஸில். அதுலேயும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் டீ, ஸ்ட்ரீம் ரிங்கு, ஸ்ட்ரீம் ட்ராப்பு, பேரியர் டீ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ட்ராப் அசம்பிளி, ப்ரஷிங் டிஸ்க், அதை பஸ்டிங் டிஸ்க்கு. பஸ்டிங் டிஸ்க்குன்னு சொல்கிறதுனா ரப்சர் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இது. அப்புறம் சேஞ்ச் இன் பைப்பிங் கிளாஸு, சேஞ்ச் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸு, அப்புறம் சேஞ்ச் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா, கனெக்டிவிட்டி ஃபார் த டைப்பிக்கல் பைப்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் யூட்டிலிட்டிஸ். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, புரியாததை நீங்கள் கேளுங்க, நான் அதை பற்றி கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ 4-வே வால்வு, லுக்கப் வால்வு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வால்வை பற்றி கொடுத்துருப்போம். லுக்கப் வால்வு, டேண்டமு, கண்டினியூஸ் ப்ளோடவுன் வால்வு, அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்டிங் பம்பு, மினிமம் ஃப்ளோ செக் வால்வு, அப்புறம் ரிலீஃப் வால்வு. ஓகேங்களா, இது ப்ரீத்தர் வால்வு, வேக்யூம் பிரேக்கரு, ரிலீஃப் வால்வு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து P&ID வந்து ஓரளவு ரீட் பண்ண முடியும். இது வந்து ஹோஸ் கனெக்ஷன், ஒயிட் டைப் ஸ்ட்ரெயினர், அப்புறம் பக்கெட் டைப் ஸ்ட்ரெயினர், ஃப்ளெக்சிபிள் ஹோஸு, ஓப்பன் வெண்டு. ஓகேங்களா, இது யூட்டிலிட்டி கனெக்ஷன்ஸ் அந்த இது கொடுத்துருந்தோம். அப்புறம் கவுண்ட் இன்சுலேஷன் பாக்ஸ் ஃபார் ப்ராசஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைன் அண்ட் ஃபார் அதர் லிமிட்ஸ். அதாவது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க, ப்ராசஸ் லைனையும் இன்ஸ்ட்ருமெண்ட் லைனையும் வரக்கூடியது பாக்ஸ் மாதிரி இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இதுதான் இது. ஓகேங்களா, ஹெட்டர் கனெக்ஷன். இது வந்து கண்ட்ரோல் வால்வ் வந்து, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வால்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப்பான வால்வ் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கண்ட்ரோல் வால்வு ஃபெயில் டு க்ளோஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், ஃபெயில் டு ஓப்பன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. கண்ட்ரோல் வால்வ் வித் லாக்அப் டிவைஸ் அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் வால்வ் ஃபைனல் புட் ட்ரிஃப்ட் ஓப்பன், ஃபைனல் புட் ட்ரிஃப்ட் க்ளோஸ்டு, கண்ட்ரோல் வால்வ் வித் மெக்கானிக்கல் மினிமம் ஸ்டாப்பு. இதெல்லாம் வந்து கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்டாப்னா மேலே ஒரு இது கோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் வந்து பாருங்கள். அப்படி புரியலைன்னா நீங்கள் இண்டெக்ஸ்லேயே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து P&Dயில் வந்து லைன் கொடுப்பாங்க. அதாவது எந்த பைப் லைன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து கோடு இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த நம்பர்ஸில் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடு வந்து என்னென்னு சொல்றது பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இது வருதுங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைப்புடைய சைஸ் கொடுத்துருப்பாங்க, இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க, எம்எம்மில் கொடுத்துருப்பாங்க, சிலதில் வந்து டிஎனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஐடென்டிஃபையர், அதாவது இந்த பிளான்ட் வந்து என்ன ட்ரெயினில் இருக்குது. ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த 1ன்னு கொடுத்துருப்பாங்க, 2 இருந்துச்சுன்னா 2ன்னு கொடுப்பாங்க, 3னா 3 இருக்குது, அப்போ 1, 2, 3ன்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதை வச்சு இது வந்து என்ன யூனிட்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் சர்வீஸ், ஒவ்வொரு ஃப்ளூயிடுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் பேஸ் பண்ணி நம்ம வந்து இது என்ன சர்வீஸ்ன்னு சொல்லி பார்த்துக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் யூனிட் நம்பர், அதாவது இப்போ நீங்கள் நான் இந்த இது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் சொல்லியிருந்தால, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 1க்கு வந்து 110ல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ யூனிட் 2னா 220ல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்படி 3னா 330ல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
யூனிட்டுடைய சர்வீஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் லைன் சீக்வன்ஸ் நம்பர், இது வந்து இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய நம்பரு, ஒவ்வொரு கம்பெனியும் பொறுத்து மாறும். பைப்பிங் கிளாஸ் வந்து ஒவ்வொரு பைப்புக்கும் கிளாஸ் இருக்குது, அந்த இது தனியாக வரும். இது வந்து இன்சுலேஷன் கோடு, என்ன டைப்பான இன்சுலேஷன் பண்ணிக்காங்களோ அதுக்குள்ளேயே கோட்ஸ் இருக்குது. இதை வந்து டீட்டெயில்டாக வந்து இப்போ வந்து எதெல்லாம் சொல்கிறேன்னா ஃப்ளூயிட் சர்வீஸ் கோடையும் இன்சுலேஷன் கோடையும் சொல்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா. இன்சுலேஷன் கோடை H1 H2ன்னு சொல்லியாச்சுன்னா ஹீட் கன்வர்ஷன் டைப்பு, சின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கன்வர்ஷன் வரக்கூடியது, கண்டென்சேஷன் ப்ரிசர்வேஷனுக்கு உள்ளது. PVG இந்த மாதிரி டாட் கொடுத்தாங்கன்னா பர்சனல் ப்ரொடெக்ஷனுக்கு வேண்டி வச்சுருக்காங்க. சிலது வந்து கார்டு G கொடுத்துருந்தாங்கன்னா பர்சனல் ப்ரொடெக்ஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்கிறது இன்சுலேட்டட் லைனு. S1 S2 சொல்லக்கூடிய ஹீட் ட்ரேசிங் ஃபார் ஸ்டீமு. E1 E2னா எலக்ட்ரிக்கல் ட்ரேசிங் இருக்குன்னு அர்த்தம். 1 2 3 இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நாய்ஸ் அட்டென்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்ன்னு சொல்கிறது ரீஜெனரேஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்சுலேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து இன்சுலேஷன் கோட்ஸு. ஓகேங்களா. ஃப்ளூயிட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரு, பின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளோ டவுன் அண்ட் ரிலீஃபு, அப்புறம் டி கொடுத்தாங்கன்னா ட்ரெயின், எஃப்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபியூவல் கேஸ் ஆர் டீசல் ஆயில், ஜி வந்து இனட் கேஸு, ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளூயிடு, பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ஸு, ஆர் வந்து ரெஃப்ரிஜரண்ட்டு, எஸ் வந்து ஸ்டீம் அண்ட் கண்டென்சேட்டு, உங்களுக்கு வந்து டீன்னு சொல்கிறது வந்து டாக்ஸிக்கு, டபிள்யூன்னு சொல்கிறது வாட்டரு. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ஐடென்டிஃபிகேஷன் கோடில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் சர்வீஸ் கோடும் அப்புறம் இன்சுலேஷன் கோடு வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். மெயினாக வந்து P&ID வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து P&ID தான் தருவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிளைண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க, இந்த எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அதில் எந்தெந்த பிளைண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதில் வந்து P&Iடியில் தான் ஃபஸ்ட்டு மார்க்கப் பண்ணுவாங்க. P&Iடியில் வந்து மார்க்கப் பண்ணி தந்துட்டாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக போக முடியும். ஏன்னா P&Iடியில் வந்து உங்களுக்கு இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்யூப்மெண்ட் நம்பரை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது எந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சுட்டு டேரெக்டாக நம்ம வந்து எக்யூப்மெண்ட் கிட்ட போயிடலாம். எக்யூப்மெண்ட் கீழே போயிட்டு எக்யூப்மெண்ட்டில் எந்த இடத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்கிறத அவன் வந்து அந்தந்த எலிவேஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. சிலது மிட்டில் வரும், சிலது டாப்பில் வரும், சிலது பாட்டம்லேயே இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும்போது அந்த பாட்டமில் இருக்குன்னா பாட்டமில் தான் அவங்க வந்து காமிப்பாங்க, டாப்பில் இருக்குன்னா டாப்பில் காமிச்சிருப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த வருதுன்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்மளுடைய ஒர்க்கை முடிக்கிறதுக்கு P&ID வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். இதுதான் P&ID வந்து இப்படி தான் நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். இது வந்து சிம்பிள்ஸ் மட்டும் சொல்லி தந்திருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த லெவல், அதாவது இந்த சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, எக்ஸ்ட்ராஸ் என்னென்ன சிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லித்தரேன். அப்புறம் உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸுக்கும் ரியலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல், அதாவது இப்போ ரெடியூசர் காமிச்சேன், இந்த கான்சென்ட்ரேட் ரெடியூசருடைய சிம்பிள் இது, அதோடைய இமேஜ் எப்படி இருக்கும் அதையும் நான் வந்து தனியாக வந்து காமிக்கிறேன். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு பாட்டாக நான் வந்து போடுறேன். இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு, இதை பார்த்துக்கோங்க. இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வீடியோவை நான் போடுறேன். ஓகேங்களா. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.